5 வயதில் என்னுடைய குடும்பம் ஒரு காவல்துறை குடும்பம். என்னுடைய தாத்தா ஒரு போலீஸ் ஆபீசர். 2 பெண்கள், ஒன்னு திலகவதி IPS, தமிழ்நாட்டின் முதல் காவல்துறை அதிகாரி என்னுடைய பெரியம்மா. போலீஸ் குடும்பத்தில் வளர்ந்தவன் நானு. இன்னொரு தங்கை எங்களுடைய அம்மா. படித்து கனவால் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா என்னுடைய பாட்டி, எங்களுடைய அம்மாவுடைய அம்மா, இல்ல ஒரே கேஸ்ட்ல நீ மேரேஜ் பண்ணு, போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கனவுகளை தூக்கி எறிந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. போன இடத்துல வறுமை, கடன், பொருளாதார சூழ்நிலை, என் கண் முன்னாடியே தற்கொலையில இருந்தாங்க. என் கண் முன்னாடி 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோபங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோபங்களை மாற்றினார். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்னுடைய சொந்த முயற்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கப்பட்ட CM சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்ல தமிழ்நாட்டில் 3 பேர்ல ஒரு ஆளா சென்னையோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல எனக்கான கல்வியை நானே உருவாக்கியவன். நான் ஏழைதான், ஆனால் வேலை தெரிந்தவன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் 15 வயசுல படிச்சேன். பல்வேறு துறைகளில் வேலை செஞ்சேன். எனக்கு வறுமைதான். எனக்கு திருமணம் நடந்தது, காதல் திருமணம். காதல் திருமணம் ஏழை பணக்காரர் என்று பார்த்து வருவது கிடையாது. ஆனால் நான் ஏழையாக இருந்ததால் அந்த திருமணமும் இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒரு ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது என்கின்ற சமூகம் சொல்கிறது. அரசியலுக்கு வந்து திமுக குடும்பம் மாதிரி கொள்ளை அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல. அப்ப கல்யாணம் செய்த பிறகு என்னுடைய பொருளாதாரத்தை நான் உருவாக்க வேண்டும். அப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு பேங்க் உருவாக்கின, மைக்ரோ பைனான்ஸ். 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயிலிருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அதுக்கு என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தில் ரீதியா எனக்கு சப்போர்ட் தந்துச்சு. ஆனால் அரசியல் வரும் பொழுது அந்த நிறுவனத்தை தூக்கி எறிந்து அதில் வெற்ற ஒரு முதலீடை வைத்து வெளியே வந்து அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை வெளியெடுத்து வந்தேன். இது பொதுத்தளத்தில் சொல்றேன். இனிமேற்றம் ஆதவர்ஜனாக்கு தொழில் கிடையாது, எந்த தொழில் குறிக்கோளும் கிடையாது. ஏன் நான் அரசியல் வரேன்? 15 வயதில் முடிவு பண்ண. அதனாலதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். உங்களுடைய உதயநிதி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? இல்ல முக ஸ்டாலின் சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? என்னுடைய கனவு, என்னுடைய குறிக்கோள் 14 வயதில் உருவாக்கப்பட்டது. என்னுடைய உறுதியை உழைக்க முடியாது. ஏன் தெரியுமா? எங்க அம்மா சாவும் போது கையை பிடிச்சி சொன்னாங்க, எங்க அக்கா தைரியமா முடிவு பண்ணுச்சு, தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் போலீஸ் IPS ஆபீசர் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல வெள்ளூர்ல அவங்க தான் DSP இருந்தாங்க. நான் தம்பி, நான் தைரியமா முடிவு பண்ண முடியல. அதனால நான் இங்க இருக்கிறேன். உன்னே உள்ள உறுதி கொடு. காலம் முழுவதும் உண்மையாகவும் தைரியமாக வாழு. எதற்காக போராடு? யாரை பார்த்து பயப்படாத. சொன்னது எங்க அம்மா. எங்க அம்மாவோட கடைசி வாக்கியம், கடைசி வாக்குறுதி. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது நான் எங்க அம்மாவுடைய கடைசி மரண வாக்குமூலத்தை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய தங்கை, என்னுடைய 8 வயது குழந்தை, அவ்வளவுதான். அதற்கு மேல பெரிய வாழ்க்கை கிடையாது. ஆனால் 15 வயதில் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை என்னுடைய அம்மாவுடைய இறப்பிலிருந்து உருவானது. ஒரு ஏழை தாய் இந்த சமூகத்தில் ஏன் தற்கொலை செய்தார்கள்? அந்த கேள்வி என்னுடைய 6 வயதிலிருந்து உருவாக்கப்பட்டது. அந்த 6 வயதிலிருந்து உருவான நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு அரசியல்வாதியாக
உறுதியாக நிற்கிறேன். இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். என்னுடைய தாய்மார் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அரசியல் மக்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட வேண்டும். நான் ஒரு ஏழையாக இருந்தேன். ஆனால் நான் உருவாக்கிய பணம் இது வரைக்கும் என் மேல எந்த கேஸும் கிடையாது.